ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் கழித்து எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்ற கேட்டுறாதீங்க. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் கீழே வந்து உடஞ்சிருச்சு காய்ஸ். அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ எப்படியோ ஃபோனை கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி, அதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பேச ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர். கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் போட்டு விட்ருங்க. ஓகேவா? புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். நான் என்ன நினச்சேன்னா, லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். லைவ் போடுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் உதவி தேவைப்படுது. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வேணும் கைஸ். அப்படின்னா தான் நம்மளால் லைவும் போட முடியும். கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் புஷ் ஆச்சுன்னா, அது உங்களால் புஷ் ஆச்சுன்னா மேபி நான் லைவ் போட தயாராக இருப்பேன். லைவும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகேவா? நானும் என்னென்னமோ நினச்சேன், என்னென்னமோ நடக்குது. இது நாள் வரையும் கைஸ் நான் வந்துட்டு ஏஆர்கே வந்துட்டு ஃபோனில் தான் விளாண்டுருக்கேன். ஃபோனில் விளாண்டுட்டு அதுலேயும் எடிட் ஃபோன்லேயே தான் பண்ணிகிட்ருந்தேன். நான் பிசி கேம்ஸ்லாம் போடலான்னு தான் நினச்சேன். என்னோடய பிசி வந்து ஆல்ரெடி ரிப்பேரில் கிடக்கு கைஸ். அதனால் அதில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதை எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான். அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, சரி இப்போதைக்கு நம்ம இந்த நார்மல் கேம்ஸை மட்டும் ப்ளே பண்ணி போடுவோம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்த பின்னாடி ஒர்க்கு போயிட்டுருக்கனால சரியாகவும் வீடியோவும் போட முடியாது என்னால். அதனால் எப்படியாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன். நைட்டு வந்துட்டு எப்படியாச்சும் வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அதே சமயம் நமக்கு வந்துட்டு அந்த தான் கைஸ், ஒர்க்கு போகிறனால நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, வீடியோ போடவும் இதுவும் இல்லை, செல்லும் இல்லை, உடஞ்சிருச்சு எல்லாமே. அப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு புது லேப்டாப் ஒன்று வாங்கலான் இருக்கேன். நீங்கள் நினச்சிடாதீங்க டக்குன்னு கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கிடுவடா நீ அப்படின்னு நினச்சிடாதீங்க. கவர்மெண்ட் லேப்டாப்லாம் கிடையாது. இது வந்து என்ன லேப்டாப் அப்படின்னா, நீங்கள் ஜிடி கேமிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருப்பார், அந்த ஏசனோட ஹெச்பி லேப்டாப் தான் கைஸ். அதுதான் வாங்கலான்னு ஒரு எய்மில் இருக்கேன். கண்டிப்பாக வாங்குவேன். வாங்குவேனா அந்த லேப்டாப்பே தான் மெயினாக வாங்குவேனா அப்படின்னு கேட்டுறாதீங்க. தெரில எனக்கே. வீட்டில் வாங்கி தர்றது தான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல நமக்குன்னு. அதனால் பட்ஜெட்டை பொறுத்து தான் வாங்க போகிறேன். கண்டிப்பாக வாங்குவேன். அவ்வளோதான் கைஸ், நான் என்ன சொல்கிறதுனே தெரில. லேப்டாப் வாங்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நான் கேம்ஸை வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வேணும்னா பிசி கேம்ஸ் சொல்லுங்கள், நான் பிசியில் கூட நான் போடுறேன் வீடியோ. வேறு என்ன சொல்லிட்டோம், பிசி கேம்ஸ் போடுறேன் காய்ஸ். அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம், நம்மக்கிட்ட மைக் இல்லை, சொல்லப்போனால் எதுவுமே இல்லை. அதனால் ஒவ்வொன்றா நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது காய்ஸ். அதனால் நான் வாங்கிடுவேன் பூராத்தையும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்கள் கையில் கொடுக்க போகிற வேலை என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக ஏற்றுறது. அதுதான் கைஸ் உங்களுக்கான வேலை. அப்போனா தான் என்னால் லைவ் போட முடியும். லைவ் இல்லைனா நம்ம நேரடியாக பேசிக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதனால் எனக்கு லைவ் தான் இப்போ மெயின் இதாக இருக்குது. அதனால் நேரடியாக உங்கள் மனசில் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை நீங்கள் டக்குன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்காண்டியே நான் உங்களுக்கு லைவ் நான் வரலான் இருக்கேன். ஓகேவா காய்ஸ்? அதனால் மெயினாக நான் இப்போ லைவில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணணும். நீங்கள் எப்படியாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லா பேர்த்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க. அப்புறமா நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான கேம்ஸை நான் ப்ளே பண்ணி போடலான் இருக்கேன். எனக்கு ஃபேவரட் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது கைஸ். அதையும் நான் ப்ளே பண்ணி போட தான் போகிறேன். அவ்வளோதான்.
நம்ம இனி மாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன கைஸ் நான் சொல்கிறது, சூப்பராக இனி கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் கைஸ் நான் சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே இதுதான். என்னென்ன வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கணும். அதுவும் சாதாரணமாக வாங்கக்கூடாது. ஒரு 16 GB ரேமில் ஒரு 520 GB ஸ்டோரேஜில் ஒரு லேப்டாப்பு. அப்புறம் ஒரு கேமிங் மவுஸு, கீபோர்டு என்கிட்ட இருக்குது. அந்த கேமிங் மவுஸ் மட்டும் வாங்கினா போதும். வேறு என்ன வேணும்? மெயினாக எடிட்டுக்கு ஒரு மைக்கு தேவை கைஸ். மைக்கு ஒன்று மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும். மைக்கு இடையிலே வாங்கிடுவேன் நான், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. மைக்கு ஒன்று வாங்கிட்டேன்னா வேறு என்ன தேவை? வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. என் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ வேணாம் கைஸ். ஏன்னா நம்ம ஃபேஸே அப்படி இருக்குது. அதை ரிவீல் பண்ணி போட்டோன்னா அப்படி இருக்கும். அதனால் வேண்டாம். வேணால் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம் கைஸ். அதுக்கு வேணால் நான் ஒரு கேமரா வாங்கினேன்னா கண்டிப்பாக அது போட ஆரம்பிச்சிடலாம். வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, மொபைல் கேம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். நான் கண்டிப்பாக அந்த கேமை நான் போடுறேன். நிறைய பேர் எதிர்பார்த்து நிறையா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் இனி தொடர்ந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படின்னா, என் ஃப்ரெண்டோட செல்லேருந்து பார்த்தேன் கமெண்டெல்லாம். நல்லா தான் மோட்டிவேட்டடாக போட்டிருக்கீங்க. நிறைய பேர் ஏஆர்கே கேமிங்கை பற்றி டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. நானும் பார்த்தேன். நான் பர்சனலாக அவங்களுக்குலாம் மெசேஜ் போட்டேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க நமக்கு. ஓகே கைஸ், நான் வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. இதை தான் நான் சொல்ல வந்தேன், அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி நமக்கு வீடியோ வந்துட்டு வரும். மொபைல் கேம்ஸை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்படியே அவ்வளோதான் கைஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது. இந்த வீடியோவுக்கு நான் அதுவும் இல்லாமல் அதிகமாக ஹைப் கொடுத்து எடிட் பண்ண போகிறது கிடையாது. மறுபடியும் செல்லு ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன கைஸ் நான் பண்ணுறது, 8 GB ரேமு. ஆனால் இருந்தாலுமே இந்த ஃபோனு இந்தளவுக்கு ஹேங் ஆகுதுன்னா என்னால் நம்ப முடியல. பயங்கரமாக ஹீட் ஆகுது கைஸ். நான் விவோ வச்சுருக்கேன், விவோ Y100A வச்சுருக்கேன். அதுவும் இருந்தும் ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். அதனால் கூடிய சீக்கிரம் நான் அதிகமாக இதுக்கு எடிட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ நார்மலான இதுக்கு சிம்பிளாக தான் கைஸ் போட போகிறேன் இந்த ஒரு வீடியோவை. அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கிலேருந்து வந்துட்ருக்கோம் மூவ் ஆன் ஆகி. அந்த மூவ் ஆனை நீங்கள் இன்னும் மேலும் மேலும் கொண்டு போகணும். உங்களுக்கு எப்படி விதமாக நன்றி சொல்கிறதுனே தெரில கைஸ். ஆனால் நிறையா பேர் எனக்காண்டி கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவுக்கும் நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்ப்பேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ என் கூட நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா, நிறைய பேர் கேட்டிங்க. உங்களுக்கு நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக நான் உங்கள் கூட விளையாட தயாராக இருக்கேன். உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டு உங்களுக்கு பர்சனலாக நான் மெசேஜ் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் ஓடிசி கேம் ப்ளேன்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாலேயும் வரும். அதில் நான் உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் யூஐடியும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் மெசேஜ் பண்ணிட்டு போங்க. நான் கண்டிப்பாக பார்க்குறேன். உங்கள் கூட நான் கேம் ப்ளே பண்ண தயாராக இருக்கேன் கைஸ், ஓகேவா? நல்லா ஒரு வீடியோ சிக்கிச்சுன்னா அதையுமே நம்ம எடிட் பண்ணி போடலாம், ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் நான் சொல்ல வந்தது. வேறு மாதிரி பண்ணலாம். நீங்கள் நம்ம கூட விளாட்ற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம கூட விளாட்லாம். நான் என்னோடய கில்டு காட்டுறேன். நம்ம கில்டில் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும், இல்லை இல்லாமையும் இருக்கும். இல்லை நீங்களும் சொந்தமாக ஒரு கில்டு கூட வச்சுருந்துருக்கலாம். அதனால் விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேணாம் கைஸ், ஓகேவா? நான் அந்த கில்டை காட்டுறேன், ஒரே நிமிஷம்.
கைஸ் இதுதான் நம்ம கில்டு. நம்ம கில்டை பார்த்துக்கிட்டிங்களா? ஓகேவா கைஸ், இதுதான் நம்ம கில்டு. நிறைய பேர் நம்ம ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கில்டில் வந்துட்டு இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, யூஐடி மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க கைஸ். மேலே நம்பர் தெரியுதான்னு தெரில, நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வேணால் ஜூம் போட்டு அதை யூஐடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடி இவ்வளோ தான். நம்ம ஈவோஸ்லாம் அதிகமாக எடுத்து வைக்கல, இன்னும் ஸ்கேர்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்க இடம் பத்தலைன்னு நான் விட்டேன். அவ்வளோதான் கைஸ். கோயம்புத்தூர் கில்டு நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ நான் கோயம்புத்தூரில் இல்லை கைஸ், நான் வந்துட்டு திண்டுக்கல்லில் இருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் வீடியோ. எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம கில்டில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க. இதுதான் என் யூஐடி. என் யூஐடியும் ஜூம் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சந்திப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. சந்திச்சா பார்ப்போம், நல்லது தான். சரி, ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.